இங்க படிக்கிற பசங்க கூட தான் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. வேணும்னா வந்து ஆண்டு விழாக்க பாரு எப்படி பேசுறாங்கன்னு, அப்ப புரியும். அந்த ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு கூட இருக்குது தெரியுமா? இங்க கூட தான் ஸ்மார்ட் போர்டு இருக்கு. இங்க கூட இருக்குதாக்கா? ஆமா. என்ன ஒரு வித்தியாசம்னா, எங்களுக்கு இதெல்லாம் அரசு பள்ளி இலவசமா தந்திருக்கு. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ஃபீஸ் கட்டி தான் இதெல்லாம். அது மட்டும் இல்ல, காலையில எழுந்து நான் சமைக்கிற வேலையே இல்ல. அப்படா உங்க பசங்களுக்கு நீங்க சாப்பாடு கட்டி அமைக்க மாட்டீங்களா? காலையில நான் சாப்பாடு கட்ட மாட்டேன். ஏன்னா காலை சத்துணவுல விதவிதமா சாப்பாடு போடுறாங்க. என்ன விதவிதமா சாப்பாடு போடுறாங்க? கிச்சடி, ரவை உப்புமா, சேமியா, அரிசி பொங்கல், வெண்பொங்கல் இது எல்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, மத்தியானத்துல சாப்பாடு போடுறாங்க. எனக்கு தெரியாதா? சாம்பார் சாதம் தான் காலைக்கு போடுவாங்க. ஆஹா, மதியானமும் விதவிதமா தான் போடுறாங்க. என்ன விதவிதமா போடுவாங்க? சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், கடலை சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முட்டையா தராங்க. முட்டை விற்கிறதுக்கு விலைக்கு முட்டை கூட தராங்களா? ஆமா. இதோ நம்ம சேரே வந்துட்டாரே, இவரிடமே கேட்கலாம். ஆமாம்மா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம ஊர்ல இருக்கிற அரசு பள்ளியில விலையில்லா சீருடை, விலையில்லா புத்தகங்கள், விலையில்லா பாடக்குறிப்பேடு, விலையில்லா காலணி போன்ற அனைத்தையும் தராங்க. அது மட்டும் இல்ல, முதல் வகுப்பிலிருந்தே சேர்த்தீங்கன்னா மேல் படிப்புக்கு காலேஜில் இடஒதுக்கீடுலாம் பண்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகையும் தராங்க. சிறுபான்மையினர் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகை உண்டு. அதனால உங்கள் குழந்தைகளை எங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராணுப்படி காலனி பள்ளியில் சேர்த்து பயன்பெறுங்கள். சார், நான் இப்பவே சேர்த்து விடுறேன். என் பெரிய பையனை என்